எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை படிக்க போறேன். இந்த கதை இதுக்கு முன்னாடி படிச்ச வேற ஒரு கதை மாதிரியே ஆன ஒரு மெசேஜ் தான் இதுலயும். இந்த புக்கு பேரு கரேஜியஸ் லூசி. லூசிங்கிறது இந்த குட்டி பொண்ணோட பேரு. இதுக்கு முன்னாடி நான் என்னமோ ஒரு கதையை படிச்சிருக்கோம். ஒரு லைன் பத்தி. இந்த பிஹேவியர் மேட்டர்ஸ் அப்படிங்கிற சீரீஸ் ஆஃப் கதைகள்ல அந்த லைன் வந்து எதுக்கு எடுத்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு கதை. இந்த இடத்துல ஒரு லைன் கிடையாது. ஒரு குட்டி பொண்ணு. Courageous Lucy, the girl who liked to worry. இந்த புக்கை எழுதினது பால் ரசல் அண்ட் காரா கிங். ஸோ காரா கிங் தான் வந்து வரைபடம், இந்த படங்கள்லாம் வரைஞ்சவங்களான்னு பார்க்கலாம். காரா கிங் தான் இல்லஸ்ட்ரேஷன் நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு பயந்துட்டே இருக்கா, எதுக்கெல்லாம் பயப்படுறான்னு பார்க்கலாம். இது அதே மாதிரி தான். Lucy worried about everything. Lucy worried about normal things, but often she worried about things that other people didn't even know to worry about. Lucy worried that one day her shadow might turn into a giant black hole and swallow her up, or that she might accidentally run into the end of a rainbow. இது வந்து நம்ம அந்த லைன் மாதிரி இல்லை. லைன் வந்து ஐயோ மழை பெஞ்சிருமோ, ஐயோ வெள்ளம் வந்துடுமோ, ஐயோ பஸ் லேட் ஆகிடுமோ அப்படின்னு பயப்படும். ஆனால் நம்ம குட்டி பொண்ணு லூசி வந்து புதுசாக நினைச்சு பயப்படுறான். அவன் என்ன நினைக்கிறா, நடந்து போயிட்டே இருக்கா. அப்போ நிழல் தெரியுது. நிழல் என்ன ஷேடோ. அவள் என்ன நினைக்கிறா, ஐயோ அந்த ஷேடோ வந்து பெரிய ஒரு கருப்பு ஹோல்னா என்ன, ஒரு பெரிய ஓட்டை மாதிரி ஆகி, பிளாக் ஹோல் சொல்லுவாங்கல்ல ஸ்பேஸில், விண்வெளியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோல் மாதிரி என்னோட ஷேடோ மாதிரி அதை அப்படியே என்னை உள்ள அப்சார்ப் பண்ணிடுமோ அப்படின்னு பயப்படுறா. அப்புறம் நீங்கள் வானவில் பார்த்துட்டிங்களா? வானவில்னா ரெயின்போ, 7 கலர் இருக்கும்ல. அந்த வானவிலோட எண்டுக்கு நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? சில விஷயங்கள்லாம் வந்து யாருமே அது மாதிரி ஒன்று கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு அவள் கற்பனை பண்ணிட்டு நினச்சி கவலைப்படுறான். நல்ல வேலை நம்ம அப்படிலாம் இல்லை. நீங்கள் அப்படிலாம் அது உங்களுக்கு கவலைகள்லாம் உண்டா? அது என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க இருந்ததுன்னா. Lucy worried that she might be the first one to discover Bigfoot on the same day he stubbed his toe. Bigfootனு கேள்விப்பட்டிருக்கீங்களா? Bigfoot சொல்லுவாங்க. அது ஒரு கற்பனையான ஒரு க்ரீச்சர், ஒரு விலங்கு மாதிரி அது சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு, பிக்ஃபுட் அப்படின்னு. அது கால் ரொம்ப பெருசாக இருக்கும், பாதம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நான் பார்த்துட்டு வேணும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்புறம் ஆர் தட் ஷி மைட் மீட் த குயின் ஆஃப் இங்கிலாந்து ஆன் த வே டு ஸ்கூல் பட் ஃபர்கெட் ஹர் நேம். அவன் என்ன நினைக்கிறா, எலிசபெத் ராணி இருக்காங்கல்ல, இங்கிலாண்டில் ராணி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் அவங்கள மீட் பண்ணுறேன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணும்போது, ஆனால் எனக்கு அவங்களோட பேரே மறந்து போச்சு. அப்போ என்ன பண்ணுறது? அதெல்லாம் நினச்சி கவலைப்படுறா. அட கடவுளே. இன் ஷார்ட், லூசி worried about everything and she worried a lot. எல்லாத்த பற்றியும் கவலைப்படுறா, எக்கச்சக்கமாக கவலைப்படுறா. Lucy didn't like going first because she didn't want to make a mistake, but she did like going last because she was worried she would miss out. ஸோ லூசிக்கு எல்லாத்துக்குமே கவலை. அவன் என்ன நினைக்கிறா, ஐயோ நான் ஸ்விம்மிங்க்கு போகும்போது ஃபஸ்ட்டாகவும் போகக்கூடாது, நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா எல்லோரும் சிரிப்பாங்க. லாஸ்ட்டாக நான் இருந்தேன்னா எல்லோரும் போயிடுவாங்க, அப்புறமா என்னை வந்து இல்லைம்மா லூசி உனக்கு டைம் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம். அவளுக்கு இதுக்கும் பயம் அதுக்கும் பயம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தெனாலின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? தெனாலியில் கமல்ஹாசன் வருவாங்கல்ல, அதில் வந்து எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்கல்ல தெனாலி. அது மாதிரி போல நம்ம லூசி. Lucy knew lots of things. Lucy knew why stars twinkle. She knew why water appears blue. She knew the capital of Brazil and why humans have 270 bones when they are born, but only 206 as adults. But Lucy was too worried to tell anyone what she knew. லூசி வந்து இவ்வளோ கவலைப்படுறாள். ஆனால் லூசிக்கு நல்ல புத்திசாலி பொண்ணு. நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரியும். என்னெல்லாம் தெரியும் போட்டிருக்காங்கல்ல. பிரேசிலோட கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம். அவளை கேட்டேன்னா அவள் சொல்லுவாள். அப்புறமா அவள் சொல்லுவாளாம், அவளுக்கு தெரியுமா, எனக்கே அது தெரியாது. நான் 207 போன்ஸ் தான், 206 போன்ஸ் தான் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் 206னா என்ன, 206 எலும்புகள் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம பாடியில், அதாவது ஹியூமன்ஸ் க்ரோனப்போட பாடிஸில். அவள் என்ன சொல்கிறா, 270 போன்ஸ் இருக்குமா, எலும்புகள் இருக்குமா நம்ம குழந்தையாக பிறக்கும்போது. ஆனால் அதே வந்து 206ஆக மாறிடுமா அடல்ட்ஸ் ஆனதுக்கப்புறம். அதுவே என்னன்னு பார்க்கணும். அதில் அறிவியல் உண்மை இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்டில் போடுங்க. அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவளுக்கு அப்புறமா ஸ்டார்ஸ்லாம் மின்மினி பளிச்சுன்னு இருக்குல்ல, ஏன் அவளுக்கு பளிச்சுன்னு இருக்குது. அப்புறம் தண்ணி ஏன் வந்து ப்ளூ கலரில் தெரியுது கடலில், அப்படி எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரியும். ஆனால் யாருக்குமே சொல்லவே மாட்டான்.
சொன்னால் யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, தப்புன்னு சொல்லுவாங்களோ, ரைட்டுன்னு சொல்லுவாங்களோன்னு அதனாலையும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டா, கவலைப்படுவாள். When Mrs. Hunt put up a poster for the school musical, the class was excited. ஒரு மியூசிக்கல் காம்படிஷன் மாதிரி நடக்க போகுது ஸ்கூலில். அதாவது என்ன வேணாலும் பாடலாம், என்ன வேணாலும் மியூசிக் போடலாம், அந்த எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக ஒரு போஸ்டர் போடுறாங்க மிஸ்ஸு. எல்லாருக்கும் செம்ம எக்ஸைட்மெண்ட், எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. Lucy wasn't. She worried that there might be too many people in the audiences or they could get stuck in the hall and the stage might collapse. திரும்ப நம்ம லைன் மாதிரி எல்லாம் நெகட்டிவாக யோசிக்கிறா. நான் நல்லா பாடுவேன், எல்லோரும் நல்லா ஆடுவாங்க, எல்லோரும் வில் ஹேவ் ஃபன் அப்படிலாம் நினைக்காம, நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஸ்டேஜ் மேலே நிறைய பேர் ஸ்டேஜ் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லா விதமான நெகட்டிவாக யோசிக்கிறதையும் யோசிச்சுட்ருக்காங்க. When Mrs. Hunt started auditions, Charlie sang a song about rainbows and Henry sang a song about chocolate cake. Georgia did a dance for her audition and Andrew had a full pirate costume. But Lucy just worried that because everyone else was so good, there wouldn't be anything left for her. So இப்போ என்ன, எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று பண்ணுறாங்க. ஒரு பையன் வந்து சாக்லேட் கேக் பற்றி பாட்டு பாடுறான், ஒரு பையன் ரெயின்போ பற்றி பாடுறான், ரெயின்போனா என்ன வானவில் பற்றி பாடுறான். அப்புறம் ஒரு பையன் வந்து பைரட்னா யார், ஒரு கொள்ளைக்கூட்டம், அந்த கடல்லலாம் கொள்ளை பண்ண அடிக்கிறவங்க வந்து பைரட் சொல்லுவாங்கள்ல, சி பைரட்ஸ். ஸோ பைரட் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிறான் ஒரு பையன். இன்னொரு பையன் வந்து சும்மா ஒரு டான்ஸ் பண்ணுறான், ஒரு ஆடிஷனுக்கு டான்ஸ் பண்ணுறான். ஆனால் நம்ம லூசி வந்து இப்போ என்ன கவலைப்படுறா, எல்லோரும் இன்னும் சூப்பராக பண்ணுறாங்க, அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஈக்குவல் ஆகாது, நான் சரியாக பண்ண மாட்டேன், எல்லோரும் என்னை வந்து பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு அவளே கண்ணா அப்படின்னா நினச்சி எதுவும் கவலைப்பட்டுட்டே இருக்கா. இவங்க டீச்சர் பேர் மிஸ்ஸஸ் ஹண்ட். When Mrs. Hunt asked for help, Eve brought in costume designs. Ryan found an old black shirt so he could help backstage. Max brought in his recorder. Jordan's dad made a giant box to stand on. But Lucy didn't know how she could help, even though she really wanted to. எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மியூசிக்கலில் ஸ்டேஜை செட்டப் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறா. பட் லூசி வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் கவலையாக இருக்குது. நான் ஹெல்ப் பண்ண போய் அந்த இடத்துல பிரச்சனை ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. Mrs. Hunt, I would like to be in the musical, Lucy said after finding some bravery she didn't know she had. அவளுக்கு வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு குட்டி ஆசை, குட்டியாக தைரியம் வர வச்சுட்டு மிஸ் கிட்ட போய் சொல்கிறான், மிஸ்ஸஸ் ஹண்ட் எனக்கும் வந்து இந்த மியூசிக்கலில் பங்கேற்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். Can you sing, Lucy? Mrs. Hunt asked with a kind smile, but Lucy shook her head. Can you be courageous? Mrs. Hunt said. Lucy thought for a moment, and although she was not sure she could, she thought she might. So she nodded, and Mrs. Hunt handed Lucy a script. So மிஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, மிஸ் எனக்கு இந்த மியூசிக்கலில் பங்கேற்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்க மிஸ் சொல்கிறாங்க, லூசி உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு. இல்லை மிஸ் எனக்கு பாட தெரியாது அப்படிங்கிறா. லூசி நீ தைரியசாலி பொண்ணா அப்படின்னு மிஸ் கேட்குறாங்க. லூசி என்ன சொல்லுவா, லூசிக்கு வந்து நோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் எஸ் சொன்னால் சரி நம்ம வந்து ஓகே எப்படி ஏதாவது ட்ரை பண்ணிடலாம் சாரி எஸ் மிஸ் அப்படிங்கிறா. மிஸ் வந்து அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க, ஏதோ எழுதியிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட், ஏதோ படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க போல். இட் வாஸ் ஃபார் த பார்ட் ஆஃப் த ட்ரீ. அவள் மரமாக நடிக்கிறதுக்காக மிஸ் சொல்கிறாங்க, நீ மரமாக நடிக்கணும். த ட்ரீ did not have any lines, but Mrs. Hunt told her it was a very important part, as she would be on stage the entire time. And in the woodcutter scene, Lucy had to follow her. சொல்கிறேன், சரி உனக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ அதனால ஒரு கதை இருக்குது, அந்த கதையில் வந்து ஒரு மரமாக நடிக்கணும். மரம்னா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது, ஆனால் அந்த மரம் வந்து அந்த கதை முடிகிற வரைக்கும், அந்த ட்ராமா அந்த நாடகம் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்டேஜ் மேலேயே அப்படியே இருக்கணும். உட்கட்டர் வருவான், உட்கட்டர் வந்து உன்னை வெட்டும்போது நீ டக்குன்னு கீழே விழுந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லூசி வந்து சிம்பிள் தான் நினைப்பாள்ல, நீ என்ன நினைப்பீங்க? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க, எப்பயுமே நான் அங்கேயே தான் அப்படியே நின்றுட்டு அப்படின்னு நினைக்கும், கொஞ்சம் பயமாக இருக்கும். லூசி என்ன பண்ணான்னு பார்க்கலாம். லூசி அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போகலாம். லூசி ப்ராக்டிஸ் swaying in the imaginary wind like Charlie sang songs about new beginnings. Lucy practiced dropping her leaves when Andrew sang about dragons and castles. When everyone practiced their bows, Lucy practiced falling over. Lucy எல்லாத்துமே ப்ராக்டிஸ் பண்ணுறான். நானே ஒரு மரமாக இருந்தேன்னா எப்படி காற்று அடிக்குதுன்னா நான் எப்படி ஆடுவேன், என்னோடய இலைகள்லாம் எப்படி கீழே விழும்,
அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறமா எல்லாரும் வந்து பவ் பண்ணுவாங்கல்ல, ஒரு பெர்ஃபார்மன்ஸை முடிஞ்ச உடனே எப்படின்னு பவ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி அவள் வந்து எப்படி கீழே விழணும், அவளை வந்து கட் பண்ண உடனே எப்படி கீழே விழணும் அப்படின்னு அவள் ப்ராக்டிஸ் பண்ணுறான். When the big night came, Lucy stood up on the stage. And although her knees were knocking and her tummy was tied up in knots, she was the best tree anyone could ever remember. Everyone said it was the greatest performance the school had ever done. பார்த்தீங்களா, கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு மிஸ்கிட்ட போய் பேசுனதுனால தான் போச்சுல. இல்லைன்னா மற்றவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவள் பாட்டுக்கு உட்காந்து ஐயோ நாமளும் கேட்டுக்கலாமே நினச்சி கவலைப்பட்டிருப்பான். நல்ல பொண்ணாக தைரியம் வர வச்சு மிஸ்கிட்ட போய் கேட்டால் இப்போ சூப்பராக இருந்திருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ட்ரீயாக அழகாக ஸ்வே பண்ணுறது, அழகாக லீவ்ஸ் எல்லாம் கீழே விழுத்து, அழகாக கீழே அவளை வந்து வெட்டும்போது அவள் கீழே விழுத்து, அது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கா. எவ்ரிபடி இஸ் ஸோ ஹாப்பி. இதுதான் உள்ளதுலே கிரேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிறாங்க. Lucy still worries that there might be an earthquake that causes the entire school to vanish, or aliens would choose her to travel to distant planets without her parents. But even though Lucy still worries, she also knows that sometimes you can be courageous too. அவளுக்கு இப்போவும் பயங்கள்லாம் இருக்குது. எல்லாருமே சொல்லிட்டாங்களா, அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. நான் லூசிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வெரி குட். அவளுக்கே அவன் மேலே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல. நல்ல வேளை நம்ம மிஸ் கிட்ட போய் அன்றைக்கி கேட்டதுனால தான் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, லூசிக்கு வந்து அப்பப்போ சில பயங்கள்லாம் வரும். நாளைக்கு ஒரு நிலநடுக்கம் வந்து நம்ம ஸ்கூலை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டுனா என்ன பண்ணுறது, அது மாதிரி அப்பப்போ அவளுக்கு பயம் வரும். ஆனால் அதே சமயத்தில் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் கரேஜஸாக இருப்பாள். கரேஜஸ்னால் என்ன, தைரியமாக இருக்குது. அது முக்கியம். அதுதான் இதோட மெசேஜ். இந்த மெசேஜில் அந்த மெசேஜ் வந்து அந்த லைனோட கதையில் என்ன சொன்னோம், டேக் அ டீப் பிரெத் அண்ட் மெதுவாக பாசிட்டிவாக யோசிச்சா நல்லாயிருக்கும். இந்த கதையில் வந்து கவலை இருக்கும், ஆனால் ரொம்ப நேரம் கவலை இருந்ததுன்னா க்ரோனப்ஸ் கிட்ட பேசுங்க. சில விஷயங்களில் வந்து கரேஜஸாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அது மாதிரி தைரியமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக தைரியமாக இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்கள் டீச்சர்ஸ் வந்து இதை பாடுறியா, அதை பாடுறியா, இல்லை இது பண்ண போறியா, இந்த ட்ராமாவில் நடிக்க போறியான்னு கேட்கும்போது ஐயோ நான் மாட்டேன் மிஸ் ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். மிஞ்சி போனால் என்ன ஆகும், ஏதாவது டயலாக் மறந்து போகும். அதை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஒரு கதையில் படிச்சிருக்கோம்ல. நம்ம எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே சரியாயிடும். டோன்ட் கிவ் அப், ட்ரை பண்ணுங்கள், பி கரேஜியஸ், லைஃப் இஸ் கோனா பி ஹாப்பி. அடுத்த கதையில் பார்ப்போம்.